இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வரும் ஏப்ரல் மாதம் முதல் நாடு முழுதும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை குறைந்தபட்ச 95% ஆக்டனை கொண்டிருக்கும் RON 95% தரத்துடன் விற்பனை செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில், ஏப்ரல் 1 முதல் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எண்ணெய் நிறுவனங்கள் இந்திய தரநிலை அமைப்பின் விதிமுறைகளின்படி 20% வரை எத்தனால் கலந்த பெட்ரோலை கட்டாயம் விற்க வேண்டும். இதில் குறைந்தபட்ச RON தரம் கட்டாயமாக 95 இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் E20 எனப்படும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதற்கு 2023 25 முதல் தயாரிக்கப்படும் வாகனங்களே பெரும்பாலும் ஏற்றவை. பழைய வாகனங்களில் மைலேஜ் குறையலாம், ரப்பர், பிளாஸ்டிக் பாகங்கள் சேதமடையலாம். எனவே என்ஜின் சேதத்தை தடுப்பதற்காகவே E20 பெட்ரோலில் RON 95 தரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள இளைஞர்களை தொழில் முனைவோராக்க புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டுத் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக அரசின் சிறு குறு நடுத்தர தொழில்துறை செயல்படுத்துகிறது. இத்திட்டங்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி வங்கிகள் வாயிலாக வழங்கப்படுகிறது. இதற்கு சிறு குறு நடுத்தர தொழில்துறை இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். விரைவில் மொபைல் செயலி வாயிலாகவே நிறுவனங்கள் விண்ணப்பம் செய்யவும் சேவைகளை பெறவும் முடியும். இதற்கான பணிகளை சிறு குறு நடுத்தர துறையின் FAME-TN நிறுவனம் மேற்கொள்ள உள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் சோலார் பேனல்கள் மற்றும் போட்டோவோல்டிக் செல்களுக்கு 126% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இந்தியாவில் சோலார் பொருட்களின் உற்பத்திக்காக அந்நாட்டு அரசு அளவுக்கு அதிக மானியங்களை வழங்குகிறது. இதனால் அங்கிருந்து சோலார் பேனல்கள், போட்டோவோல்டிக் செல்களை இறக்குமதி செய்யும் போது விலை போட்டியால் உள்நாட்டு தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே இந்திய சோலார் பொருட்களுக்கு முதல் கட்டமாக 126% இறக்குமதி வரி நிர்ணயிக்கப்படுகிறது. இதே காரணங்களுக்காக இந்தோனேஷிய சோலார் பொருட்களுக்கு 81% இருந்த இறக்குமதி வரி 143%, லாவோஸ் சோலார் பொருட்களுக்கு 81% இறக்குமதி வரியும் விதிக்கப்படுகிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உயர் வரி விதிக்கப்பட்டுள்ள இந்தியா, இந்தோனேஷியா, லாவோஸ் ஆகிய 3 நாடுகள் மட்டும் கடந்த 2025 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் அமெரிக்காவின் சோலார் பேனல் இறக்குமதியில் 57% பங்கு வகித்தன. ஏற்கனவே தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது இதேபோன்ற உயர் வரி விதிக்கப்பட்டதன் காரணமாக சூரிய மின்சார உற்பத்தியாளர்கள் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு மாறியிருந்தனர். தற்போதைய வரி உயர்வு அமெரிக்க நுகர்வோரையும் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.